ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன, சாதகமாக என்ன இருக்கும், பாதகமாக என்ன இருக்கும், என்ன செஞ்சால் பாதகமான செயலிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளிவர முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டுள்ள மீன ராசியில் புரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த பங்குனி மாதம். அதிலுமே குறிப்பாக இந்த வருடம் மீன ராசியில் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இதனால் உங்களோட ராசிகளுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்படுகிற பிரச்சனை இது எல்லாமே சமாளிக்க நீங்கள் என்ன செய்யணும், பண இழப்புகள் வராமல் இருக்க என்ன செய்யணும், என்ன மாதிரியான சிக்கலான சூழ்நிலை வரும், அதை எப்படி சமாளிக்கலாம், இதை பற்றின முழுமையுமே நாம் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவான் மீன ராசியில் பயிற்சியாகி அடுத்து 1 மாத காலம் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் சூரியன், ராகு, சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களோடு சந்திரன் மற்றும் சனி பயிற்சி 6 கிரகங்களோட சேர்க்கை நடைபெற போகுது இந்த மாதம். இந்த சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு 30 வருடத்துக்கு பிறகு இப்போதாங்க மீன ராசியில் சூரியன் மற்றும் சனியோட இந்த சேர்க்கை நடைபெற போகுது. இதன் மூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கும் உத்திராட்டதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் உங்களுக்குமே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். அது என்னென்னா தெய்வ வழிபாடு தான். ஏற்றமான சூழ்நிலைகளை அதிகரிக்கவும் இறக்கமான சூழ்நிலைகளை தவிர்க்கவும் நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களோட ராசி அதிபதி குரு பகவான், உங்களோட ராசிக்குரிய கடவுளுமே தட்சிணாமூர்த்தி தான். அதனால் வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு மீன ராசி அன்பர்களுக்கு பல வகையிலுமே முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு குரு பகவானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே முழுமையான தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி முழுமையான தீர்வையுமே பெற்றுக்கொள்ள முடியும். ஃபோன் மூலியமாகவே அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலும் சொல்லுங்கள். உங்களுக்கு முழுமையான தகவலுமே விளக்கமே கிடைக்கும். நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் முன்னேறி வந்து தான் சொன்னாங்க. அதனால தான் கஷ்டப்படுற மீனராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு எல்லோருக்குமே வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதம். ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சூரியனும் ராகுவும் புதனும் சுக்கிரனும் இந்த கிரகங்களோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களோட செயல்களில் தடுமாற்றம் வரலாம், மனக்குழப்பங்கள் அதிகரிக்கலாம். விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது எதிர்பாராத செலவுகளும் நெருக்கடிகளும் வரலாம். அதனால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக செயல்படுறது நல்லது. குடும்பத்திலையுமே சுமூகமான நிலை இல்லாமல் போகும். சுகஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் உழைப்புகளை அதிகரிக்கும். பணிபுரியும் இடத்தில் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வியாபாரத்திலையும் சரி உங்களோட தொழிலிலும் சரி கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரிகளால் நெருக்கடி வரலாம். வழக்கு விவகாரங்கள் பார்த்துக்கோங்க. வழக்கு புதுசாக வராமலும் பார்த்துக்கோங்க. சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது நல்லது. புதிய பிரச்சனைகள் உருவாக்காமல் பார்த்துக்கிறது உங்களோட திறமை. தேவையில்லாமல் ஏற்படுற சண்டை சச்சரவு, இந்த வீண் வாக்குவாதம் இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனையால் சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே அதிலிருந்து உங்களால் வெளிவரக்கூடிய மன தைரியம் உண்டாகும். எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் பிறக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எதிர்பாராத பண உறவுமே வருவதற்கான வாய்ப்பு அமையும். திடீர் செலவுகளை சமாளிக்க முடியும். அரசியல்வாதிகள் மட்டும் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளிவிடாதீங்க, அதனால் தேவையில்லாத பிரச்சனை வரும். மாணவர்களுக்கு குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துறது நல்லது. சிறு வியாபாரிகள் உங்களோட முதலீட்டில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வருமானத்தின் மீது அக்கறையை செலுத்தணும். சந்திராஷ்டம தினம் 13ஆம் தேதி. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 3, 12. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நீங்கள்
சிவபெருமான் வழிபாடை செய்கிறது சங்கடங்களிலிருந்து உங்களை முழுமையான விலக்கு பெற உறுதுணையாக இருக்கும். அதன் பிறகு உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே தனித்துவத்தோடு வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் போராடி வெற்றி பெற வேண்டிய மாதம். விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் பல வகையிலையுமே செலவுகளை கொடுப்பார். குடும்பத்திலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தோன்றி மறையும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். தொழில் நிறுவனம் நடத்தி வருவங்களுக்கு பணியாளர்களோட ஒத்துழைப்பு குறையும். தொழிலாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரித்த மாதிரி இருக்கும். உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகும். மனக்குழப்பத்திற்கு ஆளாகலாம். உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட தனாதிபதி செவ்வாய் பகவான் சகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் நினைப்பதற்கு பல விஷயங்கள் நடக்கும். தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு வேலையிலும் இறங்க வேண்டாம். செஞ்சுட்டு வர தொழிலில் புதிய முயற்சிகளை தவிர்த்துடுங்க. முதலீடுகளில் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசிநாதனின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் உண்டாகும். வீடு இடம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறவங்களோட கனவு பலிக்கும். பெரியவங்களோட ஆதரவு உங்களுக்கு பல வகையிலுமே பக்கபலமாக இருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலுமே சரிங்க, உங்களால் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வரும். அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும். செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு சிந்தனைக்குமே இடம் கொடுக்காமல் முழு மனதையுமே உங்களோட படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்துறது நல்லது. ஆசிரியர்களோட ஆலோசனைகளை ஏற்று செயல்படுத்துறது உங்களோட மதிப்பெண்களை அதிகரிக்க உதவியாக இருக்கும். வயதானவர்கள் உடல் நிலையில் கவனம் செலுத்துறதும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறதும் நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலையுமே இருக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் 8 மற்றும் 12. இந்த உத்திராட்டத்தின் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் பல வகையிலுமே உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோள் அப்படின்னு வாழ்ந்து வரக்கூடியவங்க தாங்க நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சில விஷயத்துலேயே நெருக்கடியான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் பகவானோட சஞ்சாரமும் ராசிநாதன் குரு பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமாக இல்லை. அதனால தான் ஒவ்வொரு வேலையிலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். வியாபாரத்திலையும் சரி தொழிலிலும் சரி ஒப்பந்தங்கள் செய்கிற போது நன்றாக படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அதிகாரிகளின் ஆலோசனைப்படி செயல்படுவதால் உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்கள் மாற்றம் பெறும். குரு பகவானின் பார்வை உண்டாகும் பொழுது வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். தவறான நண்பர்களால் உண்டான பிரச்சனைக்குமே முடிவு வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு 9 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கும் பொழுது சிறப்பான வரன்கள் உண்டாகும். புதிய வீடு நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஆசை கனவு நனவாகும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்களா வச்சுக்கோங்களேன், அது அப்படியே இருந்திருக்கும். அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஆனால் அந்த மாதிரியான விஷயத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போது மாத பிற்பகுதியில் உங்களுக்கு பல வகையிலுமே சாதகம் கிடைக்கும். கேட்ட இடத்திலிருந்து பணம் வந்து சேரும். உங்களோட வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்குமே மறுமணத்திற்கான வாய்ப்பு உருவாகும். உடல்நிலையில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. இந்த சமயத்தில் வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க. இயற்கை உணவுகளை போதுமான வரை எடுத்துக்கோங்க. தேவையற்ற பிரச்சனைகளும் வழக்குகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பின் விளைவுகளை பற்றி யோசித்து எல்லா விஷயத்திலும் அனுசரித்து போகிறது நல்லது. உங்களுக்கு எடுத்துமோ கவுத்தமோன்னு சொல்லிட்டு கோபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பேசிடாதீங்க. என்ன விஷயம் ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுட்டு பேசுங்க. இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தவிர்ப்பதற்கு இது ஒரு சிறந்த ஆலோசனை. மூத்த குடிமக்களுக்கு உடல்நிலையில் சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன பாதிப்பு வந்தாலுமே நீங்கள் உடனடியாக மருத்துவரை சந்தித்து அவங்களோட ஆலோசனை பெறுவது நல்லது. மாணவர்களுக்குமே ஆசிரியரின் ஆலோசனைகளை ஏற்பதும் படிப்பு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறதும் நல்லது. சந்திராஷ்டம தினங்களில் மிகுந்த கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்ட நாட்கள் 5, 12. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் ஏற்படுகிற பிரச்சனை விலக பரிகாரமாக கள்ளழகரை வழிபட்டு வருவதன் மூலம் நினைச்ச எல்லா விஷயத்தையுமே நீங்கள் சாதகமாக உங்களுக்கு அமைத்துக்கொள்ள கள்ளழகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த மீனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. பெரும்பாலும் உங்களோட முயற்சிகள் சாதகமான வாய்ப்பில் கொடுக்கும். இந்த கோவப்படுறது, சண்டை போடுறது, இந்த வீண் வாக்குவாதம் இதெல்லாமே தவிர்ப்பது போதுமான வரை நன்மையாக இருக்கும். மற்றபடி எல்லா விஷயமே உங்களோட திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் தொடர்ந்து உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.